ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் ரூஹுல் வாய்ஸ். பாருங்கள், தேங்காய் சட்னியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல தேங்காவாக எடுத்துக்கோங்க. நல்லா பால் தேங்காவாக இருக்கணும், அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். ரொம்ப மூத்துனலாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப எலசானதாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதே மாதிரி தான் ஒரு பல்லு பூண்டு, ஒரு 3 சின்ன வெங்காயம், நல்ல பச்சை மிளகாய். காட்ட சாட்டமாக இல்லை அது, அதனால தான் நான் இவ்வளோ பச்சை மிளகாய் போடுற மாதிரி இருக்குது. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. பாருங்கள், விட்டு விட்டு ஒரு 2-3 தடவை கையை போடாமல் ஸ்பூனை வச்சே கிளறி விட்டு நான் அடித்து வச்சுருக்கேன். அப்போ தான் சட்னியில் பல்லு பல்லாக வராது. ஒவ்வொருத்தவங்க சட்னியை போடும்போது பல்லு பல்லாக தேங்காய் பல்லாக வரும். அது எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறத தான் இங்கே பார்க்குறோம். எல்லாத்தையும் அப்படியே நான் எதையுமே நறுக்கியெல்லாம் போடலை. பாருங்கள், பொட்டுக்கடலை போட்ட உடனேயே தண்ணியை போட்டு நம்ம அடிக்கக்கூடாது. இந்த சின்ன வெங்காயம் போடுறது ஆப்ஷனல் தான், வேணும்னா போடுங்க, இல்லைன்னா எதுவும் இல்லை. டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். உப்பை சட்னி அரைக்கிற போதே சேர்த்து அரைச்சிக்குங்க. பாருங்கள், 1-2 இருக்கிற போது தான் நான் கொஞ்சோண்டு தண்ணி போடுறேன். கொஞ்சம் தண்ணியை போட்டு திரும்ப அரைக்கணும். சட்னிக்கு தேவையான ஐட்டத்தை எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட்டு ஒரே ஒரு திருகில் ஃபுல்லாக அரைக்கிறதுனால தான் இந்த மாதிரி பல்லு பல்லாக வர்றது, பொட்டுக்கடலையெல்லாம் வர்றது. விட்டு விட்டு தான் அரைக்கணும். தண்ணியையும் ஒரே நேரத்தில் போட்டுறக்கூடாது, கடைசியில் தான் போடணும். இன்னொரு மெயின் விஷயம், சட்னியை நல்லா மையாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறண்டு அரைச்சாதான் அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நிற்கும் வாயில். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லாவே குறண்டு இருக்குது. ஸோ இன்னொரு தடவை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். நீங்கள் கை போடாமல் ஸ்பூன் போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப நேரம் நல்லாயிருக்கும் சட்னி. அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக இறங்கிரும். இந்த சட்னியை தோசைக்கு தொட்டுக்க போகிறதுனால கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு. இல்லைனாக்கா இதை கெட்டி சட்னியாகவும் வைக்கலாம். இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் கட்டித்தர மாதிரி இருந்துச்சுன்னா கெட்டியாக வச்சோன்னா சட்னி கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகாய் வைக்காமல் சிவப்பு மிளகாய் வச்சு அரைக்கணும். நான் அந்த ரெசிபீஸ் எல்லாம் நான் தரேன். பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே அரைஞ்சு போயிடுச்சு. இப்போ இதில் தாளிப்பு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். தாளிப்பு இந்த ருசி கொடுக்கும். இந்த தாளிப்பில் போடுற சிவப்பு மிளகாயை காம்பு நீக்கிட்டு போடுங்க. நல்லா எண்ணெயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காயணும். காஞ்சதுக்கப்புறம் தாளிப்பு சட்டியில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்தே நான் வச்சுருக்கேன். அதை ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணும், இல்லை 1/4 டீஸ்பூன் போட்டிங்கனாலும் ஓகே. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கடுகு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம். கடுகு யூஸ் பண்ணுறம்போது பொடி கடுகை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பெரிய கடுகு எண்ணெய்க்கு யூஸ் பண்ணுற கடுகு. கருவேப்பிலை, ஒரு சிவப்பு மிளகாவை உடச்சி போடணும். அந்த உடச்சி போடுறோம் இல்லையா, இதெல்லாம் கலர் 3ம் சேஞ்ச் ஆகணும். அது சேஞ்ச் ஆகிட்டு நம்ம சட்னியில் போடும்போது சுளிர்ந்து ஒரு சத்தம் கேட்கணும். அப்போ தான் கரெக்டான தாளிப்பு கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். பாருங்கள், அந்த சிவப்பு மிளகாயில் இருக்கிற எண்ணெயை ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அந்த எண்ணெயை கூட நம்ம அந்த தோசையில் தொட்டு சாப்பிட்டோன்னா ருசி அதிகமாக இருக்கும். நன்றி.